முக்கியமா விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க தலைவர் விஜய் சார் வந்து நம்ம பனையூர் விட்டு வெளில வர முடியாது, வெறும் மீட்டிங்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்பல மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அதே போல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா வரதெல்லாம் யங்ஸ்டர்ஸாவே இருக்காங்க, அவங்க என்ன பெரிய அரசியல் மட்டத்தை பண்ண போறாங்க, சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்றாங்க. நான் என் வாழ்நாள்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. நான் எனக்கு 30 வயசு ஆகுது. அவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அந்த கூட்டமே வந்து அதுதான் பதில். கூட்டம் சேருது அப்படின்னா சிறு வயதுல உள்ளவங்க கிடையாது, 18ல இருந்து 35 வயசு உள்ள இளைஞர்கள் வந்திருக்காங்க கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஏற்கனவே திமுக அதிமுக வாக்கு செலுத்தினவங்களா தான் இருப்பாங்க. 35 வயசுல அவங்க 2-3 தடவை ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல. அப்ப அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் சேருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணம் ஆட்சி மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு இளைஞர்கள், எதிர்கால இளைஞர்கள் கையில வந்திருக்கு அப்படின்னு இளைஞர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பவர் பிம்பமா வந்து நாங்க விஜய் அண்ணனை கருதும். அண்ணா வந்தா செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவர்களே இவர்களே அப்படின்னு வந்து கோர்வையா பேசி அரசியல் செஞ்ச காலங்கள் போய் அங்கிள் டியர் அங்கிள் அப்படிங்கிற விமர்சிக்கிற காலம் வந்துருச்சு. எங்க அண்ணா ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க செய்யற ஆட்சி காலங்கள் நல்லா இருக்கா, அதான் கேள்வி. மாநாடுல அதிகமா பேசல அப்படின்னா நாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கோ பல விஷயங்களுக்கு பொதுக்குழு செயற்குழு வச்சிருக்கோம். மாநாடுல வந்து மக்கள் அலை வந்திருக்கு. அந்த மக்கள் அலைய பல கட்சிகளுக்கு நாங்க காமிக்கிறோம். நாங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஒரு சின்ன பிள்ளைங்க கிடையாது. வெள்ளாம வீடு வந்து சேராதுதான், ஆனா நாளைக்கு தலைமுறையே மாத்த போறது அந்த வெள்ளாம தான். அந்த வெள்ளாம, அந்த சிறு வயது வெள்ளாம தான் நாளைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போது. ஒவ்வொரு மாநாட்டிலையும் எந்த மாநாட்டிலையுமே நடக்காதுல நடந்துச்சு. எல்லாத்துக்கும் குடி தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மருத்துவங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டா எல்லாருக்கும் ட்ரோன் போயிட்டு இருந்துச்சு. வெப்ப சூழ்நிலை காரணமா, ஏன்னா அண்ணன் வந்து எப்படின்னா மக்களை பத்தி யோசிப்பாப்ல. போன மாநாடு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனால முன்னாடி முடிச்சிட்டாரு. என்ன தேவை மக்களுக்கு? எங்களுக்கு எதிரி என்ன? எங்களுக்கு எதிரி திமுக. அவர் என்ன பண்றாங்க? அந்த நிலைப்பாடு கரெக்டா. ஒரு லாக்அப் டெத் நடக்குது, அதுக்கு நீங்க சாரிமான்னு சொல்றீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? பணம் கொடுக்குறேன், அரசு வேலை கொடுக்குறேன், அது எந்த விதத்துல அது நல்லா இருக்காது. அப்ப நம்ம வீட்டுல ஒருத்தவங்களுக்கு நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா விடுவோமா? அப்ப ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதா நீங்க உள்ள காலகட்டத்தில் திமுகனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திமுகனாலே வந்து ஊழல், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, மக்கள் பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்கள் வெளில போக முடியுதா? தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே வந்து பெண்களை வந்து கொள்கை தலைவரா ஏத்தது வந்து தாவேக்கா மட்டும்தான். நீ எந்த இடத்துல வேணாலும் போய் சொல்லுங்க. பெண்களை கொள்கை தலைவரா ஏத்தது தாவேக்கா மட்டும்தான். குறைச்சி வேலுமங்கை வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயர் எடுத்து போர் செஞ்சாங்க அந்த காலகட்டங்கள்ல. அஞ்சலி அம்மாள் தன்னோட பிரெக்னண்டா இருக்கும்போது நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை வெள்ளைக்கு எடுத்து போராடினாங்க, பல விஷயங்கள் செஞ்சாங்க. இந்தியாவிலேயே பெண்களை கொள்கை தலைவரா ஏத்தது தாவேக்கா மட்டும்தான். பெண்களை சிறப்பிச்சிருக்கோம். அதுதான் முக்கியமான கருத்தா நாங்க வந்து கருதுறோம். எதிர்வரும் காலங்கள்ல இந்த சிறு வயது உடையவர்கள் தான் நாளைக்கு அரசியலோட எழுச்சி மாற்றங்களா வந்து இது பண்ண கூட வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க இளைஞர்கள் நினைச்சிட்டாங்க நம்மளுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அதாவது திமுக தவறு செஞ்சா அதிமுக போடுறோம், அதிமுக செஞ்சா திமுக போடுறோம். இந்த ரெண்டுமே வேணாம், போதும். அவங்களோட இது எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டோம். ஆட்சி மாற்றம் வந்தா துப்பாக்கி சூடு நடத்துறாரு எடப்பாடி. போன வாட்டி தன்னோட சொந்த நாட்டு மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துற 13 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல அந்த நைட்டு போய் அன்னைக்கு தளபதி அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. அதுல வந்து ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, தளபதி நீ வந்து என் பொண்ணோட வந்து தாய்மாமன் நீ தான் அப்படின்னு. இன்னைக்கு அவருக்கு தாய்மாமன்ல எல்லாம் எங்க வீட்டுல எங்க அக்கா சொல்லுது, நேத்தி நான் போறேன் என் மாமா சிறு பிள்ளையை காமிச்சு போட்டோ காமிக்கிறேன், தளபதியோட போட்டோ காமிக்கிறேன் மாமாங்குது. இதுதான் இன்னைக்கு ஒரு மாற்றம். இது வந்து பெரிய வரலாறு மாற்றமா ஏற்படும்.